தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். और यीशु मसीह के अंदर में रहने वालों अपना परमेश्वर पवित्र परमेश्वर है. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எதை வாக்கு பண்ணினாரோ அதை செய்து முடிக்கிறவர். और हमारा परमेश्वर जो वादा किया वो जरूर निभाएगा. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொன்றையும் தீர்க்க தரிசனமாய் சொன்னபடியே இன்றைக்கு அவர் நம்ம மத்தியிலே அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். और हमारा परमेश्वर जो भविष्यवाणी के द्वारा बोला है वो सब कुछ आज संभव हो रहा है. அவர் வேதத்திலே சொல்லப்பட்டு முன்குறிக்கப்பட்ட இந்த உலகத்தில் அவர் பிறந்தார். और जब परमेश्वर ने जो बोला है उसी के समय पर उसने पैदा हुआ. உலகத்திலே எல்லா மனுஷனையும் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களையும் மீட்கும்படியாக ரட்சிக்கும்படியாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக இந்த உலகத்திலே பிறந்தார். और जो परमेश्वर इस सारे दुनिया को उद्धार देने के लिए एक बलि के समान उसने अपने आप को दिया है. அப்படியான ஆண்டவர் இயேசு சுவாமி இந்த உலகத்திலே சொன்னபடி இதோ அவர் நமக்காக இந்த காலகட்டத்திலே சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசுவை குறித்து நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு குறிப்பாக சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசுவை நோக்கி நாம் பார்க்க இருக்கிறோம். और हम देख रहे हैं कि इस समय में कि परमेश्वर मसीह हमारे लिए उस क्रूस पर चढ़ा है और उसके ऊपर हम ध्यान दे रहे हैं. சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு நமக்காக சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்று பார்க்கிறோம். और हम देख रहे हैं कि मसीह क्रूस पर चढ़ा गया और हमारे सारे पाप के लिए उसको बलिदान किया गया है. சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு நமக்காக பாவங்களை சுமந்தது மற்றும் நமக்காக மரித்தார் ஜீவ பலியானார் என்று நாம் பார்க்கிறோம். और हम देख रहे हैं कि मसीह क्रूस पर इसलिए बलि हुआ क्योंकि हमें को पाप से छुटकारा देने के लिए और एक नया जीवन देने के लिए. அவருடைய பாடுகளால நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. और जो उस मसीह ने क्रूस के द्वारा हमको उद्धार दिया है. இந்த உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிப்படைய வேண்டும் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. और हम देख रहे हैं कि इस दुनिया परमेश्वर के वचन में कि दुनिया में सारे लोग उद्धार पाने के लिए मसीह मरा था. இதோ வேதத்திலே பார்க்கிறோம் கொலோசியர் புத்தகம் 1:20 இப்படியாக சொல்லப்படுகிறது. और हम परमेश्वर के वचन से कोलोसिया 1 अध्याय और 20वां वचन में देखेंगे. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி और जो उसने क्रूस पर अपना लहू बहाया उसके द्वारा हमारे लिए समाधान बनाया. பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் और इस दुनिया में जो सब कुछ है और ऊपर में भी सब कुछ है அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரமாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிருந்தது. और वो सब कुछ उसको लेने के लिए परमेश्वर के में प्रसन्न हुआ था. அவர் தமக்கு ஒப்புரமாக்கிக் கொள்ளும்படியாக அவருக்கு பிரியமாயிற்று. और ये सब कुछ लेने के लिए परमेश्वर के समूह में प्रसन्न हुआ था. பிரியமானவர்களே, அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டதினால தான் அவருடைய இரத்தம் சிந்துதலினால் தான் நாம் பிதாவோடு ஒப்புரவாக்கப்படுகிறோம். और मसीह क्रूस पर मरा था उसके लहू बहाने की वजह से हम पिता के समान संगति रख पाएंगे. இதோ சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். और पौलुस ये बोलता है कि क्रूस में मरा हुआ यीशु मसीह को ही हम प्रचार कर रहे हैं. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளும். और 1 कोरिन्थियर 1 अध्याय में देख सकते हैं कि मींस சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. और हम देख रहे हैं कि मसीह में मरा हुआ का प्रचार बुद्धि नहीं है, उनके लिए वो बेचार है. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாயிருக்கிறது. लेकिन उद्धार पाना हमारे लोगों के लिए वो एक हमारे लिए बल है. எல்லாரும் கரம் உயர்த்தி சொல்லுங்க, ரட்சிக்கப்படுகிற நமக்கு और सब लोग हाथ उठाकर बोलिए அது தேவ பலனாயிருக்கிறது. उद्धार पाने के लिए और हमारे लिए वो அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया. அங்கே பவுல் சொல்லுகிறார், மீண்டும் அங்கே தொடர்ந்து சொல்லும்போதுதான் அங்கே வேதத்துல 22 23 அப்படி சொல்லுகிறது, யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். और हम यहाँ देखते हैं 20वां वचन के बाद यूदियों लोगों ने चिन्ह चाहते हैं. கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். और यूनानी लोग ज्ञान को खोजते हैं. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். परंतु हम लोग क्रूस पे चढ़ा हुआ मसीह के बारे में प्रचार करते हैं. அவர் யூதருக்கு இடரலாகவும் और यूदियों के निकट होकर का कारण கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். और अन्य जनजाति लोगों को निकट मूर्खता है. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் और कोई यूदिया हो या ग्रेकर यूनानी हो எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு
और जिस लोगों को बुलाया गया है उन लोगों को, எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு, और जिस लोगों को बुलाया गया है उन लोगों को, கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாய் और இருக்கிறார். मसीह हमारे लिए बल और ज्ञान होते हैं। எல்லாரும் கரவைத்து சொல்லுங்க. अब सब लोग हाथ उठाकर बोलिए, எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ और जिस लोगों को बुलाया हुआ है அவர்களுக்கு और उन लोगों के लिए கிறிஸ்து தேவ பலனும் मसीह उसके लिए बल है தேவ ஞானமுமாய் और இருக்கிறார். परमेश्वर का ज्ञान है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। பிரியமானவர்களே, और प्यारे लोग, தேவ ஞானம் எங்க வெளிப்படுனா சிலுவை பாடுகளை தியானிக்கும் போது, और परमेश्वर का ज्ञान जब प्रकट होता है मसीह के बारे में, उस क्रूस में चढ़ा हुआ उसके ऊपर हम ध्यान करेंगे तो இயேசு பிறந்தார் என்கிறதை விட இயேசு நமக்காய் பாடுகள் அனுபவித்தார் என்பதை கூடுதலாய் தியானிக்கும் போதுதான் நமக்கு மெய்யான விடுதலை ரட்சிப்பு உண்டாகிறது. और जब हम परमेश्वर पैदा होने के से ध्यान होने से बहुत ज्यादा मसीह में चढ़ा है, मसीह क्रूस पर चढ़ा है, उसके ऊपर हम ध्यान करेंगे, वो हमारे लिए बहुत बड़ा बल है। இந்த போதனையை குறித்து अनेகருக்கு இடரல் இருக்கிறது. और इस प्रचार के द्वारा बहुत सारे लोगों को कठिन रुकावट है। இயேசுவை சொல்ல ஆரம்பிச்சாலே சிலருக்கு இடரல் வந்துவிடும். और हम जब भी मसीह के बारे में बोलते हैं तो उनके बीच में रुकावट आता है। ஆனாலும் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட செய்தியை நாம் பிரசங்கிக்கும் போதும் அதை கேட்கிறவர்களாய் இருக்கும் போதும் நாம் விசுவாசத்தோடு நாம் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். और जब मसीह के वो क्रूस पर चढ़ाए को हम प्रचार करेंगे तो हमको विश्वास होकर उनके खड़ा रहना चाहिए। அப்படி நாம் விசுவாசத்தோடு இந்த பிரசங்கங்களை கேட்கும்போது நிச்சயமாக நமக்குள்ள ஒரு ரட்சிப்பையும் விடுதலையும் தேவ ஞானத்தையும் பலனையும் நாம் பெற்றுக்கொள்வோம். जब ये विश्वास कर हम लोग सुनते हैं तो हमारे अंदर छुटकारा और परमेश्वर की उद्धार पाते हैं। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। பிரியமானவர்களே, प्यारे लोग, நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் हमारा परमेश्वर எல்லாவற்றையும் முன்குறித்து சொன்னார். वो सब कुछ पहले ही बता दिया था हमारे लिए, முன்குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லி அதை செய்தார். और भविष्यवाणी के द्वारा बोलकर फिर उसके बाद परमेश्वर ने किया है। மனுஷகுமாரன் இந்த பூமியில பிறக்க வேண்டும். और जब मसीह इस भूमि में पैदा होना है எல்லா மனுஷனுக்காக அவர் பாடுபட வேண்டும். और सारे मनुष्य जाति के लिए वो सारा कठिन रास्ता में गुजरने का है। எல்லா மனுஷனுக்காக ரத்தம் சிந்த வேண்டும். और सब मनुष्य के लिए लहू बहाने के लिए, எல்லா மனுஷனுடைய பாவங்களை சிலுவையில் அவர் சுமந்து தீர்க்க வேண்டும். और सारे मनुष्य जाति का पाप को उस मसीह उस क्रूस पर लेने के लिए, எல்லாருக்காக அவர் மரிக்க வேண்டும். और सब लोगों के लिए मसीह मरण के द्वारा गुजरने के लिए, எல்லாருக்காக மரித்து சொன்னபடி மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும். और सबके लिए वो मसीह क्रूस पर मरकर तीसरा दिन जी उठने के लिए। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। பிரியமானவர்களே, प्यारे लोग, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் और हमारा पिता परमेश्वर சொன்னபடி ஒவ்வொன்றும் செய்கிறார். और जो उसने बोला वो सब कुछ सही समय से कर रहा है। இன்றைக்கு இந்த பிரார்த்தனையை பங்கெடுக்கிற நீங்கள், और इस प्रार्थना में आप भाग लेने वाले जो लोग हैं, இதற்கு முன்பாக இயேசுவை குறித்து முழுமையாக அறியாமல் இருந்தார், अगर आप यीशु मसीह के बारे पहले आपको समझ में आपने ग्रहण नहीं किया है तो, இயேசு உலகத்திலே பிறந்த எல்லா மனுஷரை போல ஒரு மனுஷரா நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்றால், और अगर आपने ये सोचा हो कि सारे मनुष्य के जैसे यीशु भी पैदा हुआ ऐसे एक मनुष्य को आप देखेंगे तो, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், आज मैं बता रहा हूँ அவர் 100க்கு 100 உலகத்திலே மனுஷனாக இருந்தார். वो 100% इस दुनिया में मनुष्य था, ஆனால் 1% கூட அவர் பாவத்துக்கு உடந்தையா இல்லை. और 1% भी वो पाप नहीं किया था, பாவம் தவிர அவர் 100க்கு 100 மனுஷனாக இருந்தார். और बिना पाप किए और 100% மனுஷிய था. அவர் அதனால தான் அந்த சிலுவை பாடுகளை இந்த பாடுகளை அனுபவிக்க அவர் மனதிலே தயங்கினவர்களாய் இந்த உபத்திரக்கனை விட்டு மாறட்டும் என்று பிதாவிடத்திலே ஜெபம் பண்ணினார். इसलिए मसीह प्रार्थना करता है परमेश्वर से ये कि ये मसीह क्रूस का मरण मेरे से हट जाए.
அவர் தேவனா இருந்தாலும் இந்த பூமியில் அவர் மனுஷகுமாரனாய் பிறந்ததுனால மனுஷன் அனுபவிக்கக்கூடிய வேதனையை கசப்பான அனுபவங்களை அவர் பெற்று உடலிலே, அதாவது உடலிலே பெற்றுக்கொண்டார். और हम देख रहे हैं कि मसीह परमेश्वर है, फिर भी वो इस दुनिया में आकर वो सारे मनुष्य का कठिन रास्ते को ऊपर उन लोग मसीह गुजर गया था. பிரியமானவர்களே, ஏன்னா நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்ளும்போது நம் மனுஷனுக்குரிய எல்லா பலவீனங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். और जब वो मसीह सारा कठिन सारी बोझ अपने आप पर लिया था, तो उसका मतलब यह है कि सारा पाप उसके ऊपर परमेश्वर ने अपना दुनिया के लोगों का पाप उसके ऊपर ले लिया. आगे அவர் அந்த நாட்களிலே நமக்காக முழுமையாக 100% மனுஷனாகவே தான் சிலுவையில் அடிக்கப்பட்டார். और वहां उस समय में मसीह 100% मनुष्य के द्वारा उस क्रूस पर मारे गए थे. அவர் பாருங்க, கடைசில இந்த சிலுவையில் தொங்கும்போது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்வார். और वहां देखेंगे तो वो जब क्रूस में मसीह चढ़ा था तो उस समय बोल रहा था, परमेश्वर परमेश्वर मेरे को क्यों छोड़ा तू. பிரியமானவர்களே, இந்த தேவனாகிய கர்த்தர் இயேசு சாமி குமாரனா இந்த உலகத்துல பிறந்த பொழுது மனுஷனுக்குரிய எல்லா மனநிலையும் எல்லா அனுபவங்களையும் அவர் பெற்றிருந்தார். और जब मसीह इस दुनिया में पैदा हुए थे, सारे अनुभव को मसीह ने उसने पाया था. நம்ம பலவீனங்களை எல்லாவற்றையும் தாங்கினவராக அனுபவித்தவராக அவர் நமக்காகவே தன் ஜீவனை அவர் கொடுத்தார். और सारा बलवीन हमारा बलवीन को मसीह ने ले लिया और उसके द्वारा और उनका जीवन दिया. இந்த உலகத்தில் அவர் பிறந்த பொழுது வாழ்ந்த பொழுது அவர் ஒரு மனுஷனா தான் இருந்தார். और जब भी ये दुनिया में पैदा हुए थे और जीवित थे तो मनुष्य जैसा ही वो जीवित थे. ஆனால் அவர் பிதாவுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றினார். लेकिन वो परमेश्वर का जो योजना है उसके ऊपर चल रहे थे. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். और परमेश्वर जो आकाश और पृथ्वी को प्रकट किया है उसकी इच्छा को पूरी करने के लिए वो जिए थे. அதான் வேதத்திலே சொல்லப்பட்டபடி தன் ஒரே மகன் தன் ஒரே குமாரனை இந்த பூமியிலே அனுப்பினதுக்கு நோக்கம் முகாந்திரம் என்னவென்றால், और परमेश्वर अपना एक लौता पुत्र को इस दुनिया में भेजने का मतलब क्या है? எல்லா மனுஷனும் ரட்சிப்படைய வேண்டும். और सारा मनुष्य जाति उद्धार पाने के लिए. தன்னை அறிந்தவர்கள் அறியாதவர்கள், और जो लोग अपने को मसीह को जानते हैं नहीं जानते हैं, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். और इस दुनिया में जो जो मनुष्य हो सब लोग उद्धार पाने के लिए. உலகத்தில் ஒரு மனுஷனா பிறந்தான்னா மனுஷியா பிறந்தாங்கன்னா அவங்களை கர்த்தரால் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. और जो आदमी और औरत जो भी है, लेकिन परमेश्वर की इच्छा है कि उसको उद्धार पाने के लिए. அப்ப அந்த ரட்சிப்புக்கு விலை என்ன விலைனா, இயேசு சாமி தன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக சிலுவையிலே ஒப்புக்கொடுத்தார். उन लोगों को उद्धार पाने का एक ही रास्ता है कि मसीह अपने आप को क्रूस पर बलि चढ़ाना. அவர் ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்கும்போது தன் சரீரத்தில் உள்ள கடைசி துளி ரத்தத்தை முதற்கொண்டு இந்த உலகத்திலே ஊற்றி விட்டார். और परमेश्वर मसीह जीव बलिया अपने आप को उस क्रूस पे दिया और उसके शरीर में आखिरी खून भी निकल आया बाहर से. அவரை காரி துப்பினார்கள். और उसके ऊपर थूके थे लोग. கன்னத்திலே அடித்தார்கள். और उसको चमड़ा दिया था. முள்முடியை சூட்டினார்கள். और उसके ऊपर कांटे रखा था. முள்முடியை தலையில சூட்டினார்கள். और कांटे का जो सिंह है उसको ऊपर सिर पर रखा था. முள்முடியை தலையில வைத்து ஒரு கட்டையை வைத்து அடித்தார்கள். और उसके बाद एक जोर से एक लकड़ी से उसके सिर पर मारा था उस कांटे को. எல்லாம் குத்தினரு. और वो कांटा उसको चुका. எத்தனை வேதனை அது. और कितना दुख भरा कार्य. உங்களுக்காக எனக்காக அப்படியான பாடுகளை அனுபவித்தார். और आपके लिए और हमारे लिए वो सारे को उसने सहा. நாம் சிந்தையிலே தவறிய நாட்கள் எத்தனை உண்டு பாருங்களேன். और हमारे सोच में कितना गंदे तरह से हमें सोचे हुए हैं. நம்முடைய கெட்ட நினைவுகள் எத்தனை கொடிய நினைவுகள் நமக்கு வருகிறது பாருங்களேன். और कितना गंदा सोच हमको रोज आता है.
மற்றவர்களுக்கு விரோதமாக நான் போட்ட திட்டங்கள், பொல்லாத நினைவுகள் எல்லாவற்றையும், மார்க்கமான சிந்தைகள் எல்லாவற்றையும் பிடுங்கி எரியும்படியாக எனக்காக அவர் முள்முடியை பெற்றுக்கொண்டார். और हम दूसरों के जिंदगी में हमें कितना खराब सोचे थे, वो सबको खराब को हमारे दिमाग से बाहर निकालने के लिए वो कांटा उसके सिर पर लगाया था. இந்த சிந்தை தான் மனுஷனை உலகத்திலே ஆட்டி படைத்து அடிமைத்தனம் பண்ணுகிறது. और ये सोच ही दिमाग को एक गुलाम में लेकर आता है. மனுஷனுடைய சிந்தையில ஒரு போர்க்களம் உண்டாகிறது. और मनुष्य का जो दिमाग में है उसके लिए बहुत बड़ा युद्ध होता है. சிந்தை ஒரு மனுஷனுக்குள்ளே போர்க்களம் உண்டாகும்போது அவன் மனநோயாளியா மாறிவிடுகிறான். और वो जब भी वो सोच के ऊपर युद्ध करता है दिमाग में, तो वो पागल हो जाता है. அப்படிப்பட்ட மனநோயாளிகளுக்கு உலகத்தில் மருந்தே கிடையாது. और वैसे पागल लोगों के लिए इस दुनिया में कोई दवा नहीं है. மருந்து கொடுப்பார்கள், ஆனால் அவர்கள் குணமானதாக இருக்காது. लेकिन हम देखेंगे कि दवा भी देते हैं, लेकिन फिर भी उनको अच्छा नहीं, चंगा नहीं होते. ஆனா இந்த கர்த்தருடைய முள்முடியின் இரத்தத்தின் மகிமையை யார் விசுவாசிக்கிறார்களோ அவன் எப்படிப்பட்ட மனநோயாளியா இருந்தாலும் சுகப்படுவான். और जो ये कांटे का जो मसीह अपना सिर पर हुआ कांटा और लहू के बारे में, लहू बहाने के उसके ऊपर ध्यान रहेंगे, उसके लिए वो जरूर चंगाई लेकर आएगा. பிரியமானவர்களே, அது எப்படி நீங்க மனநோயாளிக்கு எப்படி விசுவாசம் வரும்? और आप बोल सकते हैं क्यों, कैसे वो पागल को विश्वास आएगा? நீங்களும் நானும் விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது நம் அருகில் இருக்கிற மனநோயாளி மீது கர்த்தருடைய இரத்தம் ஊற்றப்படும். और जब आप और मैं विश्वास से प्रार्थना करेंगे, हमारे बीच में जो पागल लोग हैं उनके ऊपर परमेश्वर का लहू बहाया जाएगा. நீங்கள் உங்கள் நண்பருக்காக ஜெபிக்கும்போது அந்த நண்பரின் மீது இயேசுவின் இரத்தம் ஊற்றப்படும். और आप अपने दोस्त के लिए प्रार्थना करेंगे तो उनके ऊपर आप लहू बहाया जाएगा. நீங்க விசுவாசத்தோடு கர்த்தர் நமக்காக முள்முடி வாங்கினாரே என்று சொல்லி ஜெபிக்கும்போது அந்த முள்முடி இரத்தம் என் சகோதரன் மீது ஊற்றப்படும். और जब आप विश्वास कर ये बोलेंगे कि मसीह मेरे लिए वो कांटा लिया था सिर पर, उसके द्वारा वो आपके दोस्त को चंगाई पा सकता है. அப்படிப்பட்ட நேரத்திலே அந்த இயேசுவின் இரத்தம் சிரசிலே ஊற்றப்படும்போது அவன் சிந்தையில் இருக்கிற போர்க்களம் சமாதானமாய் மாறும். और जब मसीह का जो लहू उस दोस्त के ऊपर सिर पर जाएगा तो वो उसको चंगाई लेकर आएगा. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். परमेश्वर का महिमा दीजिए. இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கு अनेक தீவிரவாதிகளாய் மாறிவிட்டார்கள். और हम देखते हैं बहुत सारे लोग आतंकवादी बन चुके हैं. தற்கொலை படையினர் கூடிவிட்டார்கள். और खुदकुशी आतंकवादी बहुत ज्यादा हो गए. தீவிரவாதம் திணிக்கி अनेक தலை தூக்கி கொண்டே இருக்கிறது. और बहुत सारे आतंकवादी फैले हुए देखते हैं. உலகத்திலே தீவிரவாதம் பெருகி கொண்டே இருக்கிறது. और आज हम देखते हैं बहुत बड़ा आतंकवादी इस दुनिया में बहुत बढ़ रहा है. இந்த தீவிரவாதத்துக்கு முடிவு கட்ட ஒருவரால முடியவில்லை. और इस आतंकवादी का अंत करने के लिए कोई भी नहीं है. ஒரு தீவிரவாத இயக்கத்தை அழித்தால் இன்னொரு தீவிரவாத இயக்கம் முளைக்கிறது. और एक जो आतंकवादी का जो संगठन है उसके एक को समाप्त किया तो दूसरा संगठन शुरू हो जाता है. நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், लेकिन जब आप विश्वास करेंगे तो அந்த தீவிரவாதம் என்னும் புத்தியில ஓடுகிறவன் சிந்தையில இருந்து அவன் விடுவிக்கப்பட இயேசுவின் இரத்தம் உதவி செய்கிறது. और उस परमेश्वर का मसीह का लहू उस दिमाग से वो आतंकवादी का सोच को निकालकर आपको चंगाई कर सकता है. எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. विश्वास करते हो? அல்லேலூயா, அல்லேலூயா, हालेलुया. பிரியமானவர்களே, प्यारे लोग, இதெல்லாம் தீவிரவாதிக்கு மருந்து இருக்கா? अब आतंकवादी के लिए कोई दवा है? தீவிரவாதி மனமாறுவதற்கு ஏதாவது மருந்து இருக்கா? आतंकवादी लोगों के लिए कोई दवा है? நீங்கள் நானும் ஜெபிக்கும் போது अब आप और मैं जब प्रार्थना करते हैं तो அந்த தீவிரவாதி ஒரு பெரிய தீவிரவாத இயக்க தலைவன் இருக்கலாம். और आतंकवादी का वो सरपंच हो सकता हो. அவன் மீது ஆண்டவர் இயேசு சுவாமி நமக்காக முள்முடியை வாங்கினார், அதிலிருந்து சிந்தி இரத்தம் அவன் சிரசில் ஊற்றப்படும். और जब भी वो मसीह का जो सिर में लहू है जब उसके ऊपर गिरा हो तो அவன் புத்தி தெளிவான். और वो चंगाई हो जाएगा. அவன் மனம் மாறுவான். वो मन फिराने के अनुभव में आएगा. அவன் ரட்சிக்கப்படுவான். वो उद्धार पाएगा. இதுதான் இயேசு சுவாமி இந்த உலகம் ரட்சிப்புக்காக இதோ கல்வாரியிலே அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், உங்களுக்காக எனக்காய் மரித்தார். அல்லேலூயா. और इसी कारण मसीह हमारे लिए और आपके लिए सबके लिए उस क्रूस पर अपना लहू बहाकर अपना जीवन दिया है. பிரியமானவர்களே, अब प्यारे लोग, இந்த உலகத்திலே மருத்துவரால் முடியாததை और जो डॉक्टर लोग नहीं कर सकते हैं,
கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து சரி பண்ண முடியாது. और सलाह देकर भी उनके लिए जिंदगी में अचंगाई लेकर नहीं आ पा रहे हैं. கர்த்தர் ஒருவராலே, लेकिन परमेश्वर की वजह से அவருடைய திருரத்தத்தினாலே, और उसके लहू से அவருடைய காயங்களினாலே, और उसके गांव से அவருடைய பாடுகளினாலே, और उसका जो कठिन रास्ते में जो बोझ वो लेकर गया था, முழுமையான விடுதலையை சுதந்திரிக்க முடியும். आपको छुटकारा पा सकते हो. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் और இருக்கிறார். इसीलिए परमेश्वर मसीह कल और आज और जो कल है वो सब में एक ही है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. பிரியமானவர்களே, प्यारे लोग, வேதத்திலே பார்ப்பீர்கள் என்றால், और अब परमेश्वर के वचन में देखेंगे तो, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலே और विलाप गीत के पुस्तक में देखेंगे तो, இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, और वहाँ उस वचन में देखेंगे இஸ்ரவேல் மக்கள் इस्राएल के लोगों அன்றைக்கு எகிப்து தேசத்திலே இருந்து வெளியே புறப்படுவதற்கு முன்பாக जब इजिप्त देश से वो बाहर निकलने से पहले கர்த்தர் அவர்களுக்கு சொன்னபடி அவர்கள் ஆயத்தமானார்கள். परमेश्वर जो बोला था उसके हिसाब से उन लोग तैयार हुए थे. எப்படி ஆயத்தமானார்கள் என்றால், और कैसे वो तैयार हुए थे? வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்துக் கொள்ள வேண்டும். और वहां देखते हैं एक एक घर के लिए एक एक मेना को चुना, குறிப்பிட்ட நாள் வரை ஆட்டுக்குட்டியை பேண வேண்டும். और उस मेना को एक सुरक्षा करना चाहिए कुछ दिन के लिए. குறிப்பிட்ட இந்த ஒரு நாளிலே மாலை வேளையிலே ஒவ்வொருவரும் அவர்கள் அவர்கள் வீட்டிற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியை அடிக்க வேண்டும். और एक समय के उस सही समय पर उसको मेना को बलि देना चाहिए. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்ற ஆட்டுக்குட்டியா இருக்க வேண்டும். वो जो मेना है वो बहुत पवित्र होना चाहिए. ஒரு வயது குறைவில்லாமல் இருக்க வேண்டும். और एक साल से वो कम नहीं होना चाहिए. ஆட்டுக்குட்டியை அடிக்கிற வீட்டிலே சாப்பிடுவதற்கு ஆள் குறைவா இருந்தால் பக்கத்தில் உள்ள ஆட்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். और मेना को वो बलि चढ़ाने के बाद खाने के लिए घर में कोई नहीं है तो पास में सब लोगों को बुलाकर वो खाना चाहिए. ஆட்டு அடித்தவுடன் அதனுடைய இரத்தத்தை வீட்டு நிலைக்கால்களிலே பூச வேண்டும். और उससे वो मेना को जब मारेंगे तो उससे लहू को अपने दरवाजे के ऊपर डालना चाहिए. பலியாக்கப்பட்ட இரத்த ஆட்டு இறைச்சியை பச்சையாக வேக வைத்து சாப்பிடக்கூடாது. और उस वो कच्चे खाना और पकाकर नहीं खाना चाहिए. அவர் அந்த இறைச்சியை சாப்பிடும்போது இடையிலே கச்சை கட்டிக்கொள்ள வேண்டும். और वो जब वो जो खाने के समय आपको कमर में बांधना पड़ेगा. காலிலே மிதியடி போட்டுக் கொள்ளணும். और पैर में चप्पल पहनने का है. கரங்களிலே கோல்கள் வைத்துக் கொள்ளணும். और हाथ में डंडा भी रखना चाहिए. அப்படியாக கசப்பு கீரையோடு அதை சாப்பிட வேண்டும். और उसको उसके कड़वापन में खाना चाहिए. இதுதான் முன் அடையாளமாக முதல் பஸ்கா பலியாக இருக்கிறது. और वो ही परमेश्वर का एक उदाहरण है जो बलि में मेना का बलि. இந்த பலி நாளிலே அந்த இறைச்சியை சாப்பிட்டு முடித்து மிகுதியை சுட்டரித்து விட வேண்டும். और उसके बाद उसको पकाकर पूरा एक खाने के बाद उसको फेंकना चाहिए. அந்த ராத்திரி வேளையிலே சங்கார தூதன் எகிப்து தேசத்திலே வந்த பொழுது, जब उस रात में वो मरण का स्वर्गदूत आया था, ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்ட ஒவ்வொரு வீடும் பாதுகாக்கப்பட்டது. और जो मेना का लहू जहां जहां वो दरवाजे में देखा था वो लोग सुरक्षित हुए थे. அதாவது எகிப்து தேசத்தில் உள்ள எல்லா வீடுகளிலும் அழுகை இருந்தது. और इजिप्ट के सारे देश में देखते हैं बहुत बड़ा नाश आया था. ஒரு வீடு விடாமல் அழுகை இருந்தது. और एक एक घर में नाश आया था. ஒருவருக்கு ஆறுதல் சொல்ல முடியாத அழுகை இருந்தது. दूसरा एक दूसरे को तसल्ली भी नहीं दे सकते थे. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் வீடுகளிலே அழுகை இல்லை. लेकिन जो यूदिया लोग के उनके घर में इस्राएल के लोग में कोई भी रोना नहीं था. ஆண்டவர் சொல்ல அங்கே காண்பித்து கொடுக்கிறபடி அன்றைக்கு ஆட்டுக்குட்டியான ரத்தம் பூசப்பட்ட இல்லங்களில் அழுகை இல்லை. और वहां वैसे बताया कि मेना का लहू में जो दरवाजे पे लगा है उनके घर में सुरक्षित था. புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டபடி ஆட்டுக்குட்டியான ரத்தம் இன்றைக்கு நம்முடைய இயேசு சாமி சிந்திய ரத்தமே. और वहां जो हम नए अध्याय में देखते हैं जो मसीह का लहू बहाने का है वो मेना का लहू बहाने का तुलना करता है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. பிரியமானவர்களே, प्यारे लोग, யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 29 எடுத்து வாசிப்போம் என்றால், और हम देखते हैं कि योहान की पुस्तक 1 अध्याय 29 वचन,
இதோ தேவ ஆட்டுக்குட்டி, ये परमेश्वर का मेढ़ा है மனுஷனுடைய பாவங்களை போக்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி और என்கிறார். मनुष्य को सारा पाप को निकालने वाला मेढ़ा है ये। இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மனுஷனுடைய பாவங்களை போக்கும்படியான தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் இந்த பூமியிலே பிறந்தார். और इस दुनिया में मसीह पैदा हुआ था कि सारे लोगों को पाप निकालने के लिए पैदा हुआ था। இந்த ஆட்டுக்குட்டியானவர் இவர் நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரியிலே பலியானார். और हमारे पाप के लिए मसीह उस क्रूस पर चढ़ा गया था। ஏற்கனவே முதல் பஸ்கால சொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியானது பலி செலுத்தப்பட்டதிலிருந்து குறிப்பிட்ட காலத்திலே மோசே வழியாக பலிகளை குறித்து अनेक சட்ட திட்டங்கள் இருந்தது. और हम देखते हैं पुराना अध्याय में पहले मेढ़ा का जो बलिदान है मूसा के जमाने में जो बहुत सारा बलिदान चढ़ा गया था उसका एक नियम होता था குற்ற நீக்கும்படியாக இருந்தது. और वहाँ वो पाप को निकालने का एक बलि भी है பாவம் நீக்கும் பலி இருந்தது. और वहाँ का जो गलत किया उसको निकालने का बलि தகன भी है। பலிகள் இருந்தது. और बहुत सारा 10वां बलिदान भी था ஒவ்வொரு பலிகளிலும் ஆட்டுக்கடாய்கள் பலியாக்கப்பட்டது. और एक एक बलिदान में एक एक मेढ़ा को बलि चढ़ा गया है। ஆனால் மீண்டும் மீண்டும் பலி செலுத்திக் கொண்டே இருந்தார்கள். फिर से बलि किया गया है। அந்த பலிகள் செலுத்தியும் ரட்சிப்பு இல்லாமல் மீண்டும் மீண்டும் மனிதன் பாவம் செய்து கொண்டே இருக்கிறார். और उसके बाद हम देखते हैं वो कितना बार भी बलि चढ़ाया लेकिन फिर भी मनुष्य पाप करता ही जाता है। பாவ மன்னிப்பின் முழு விடுதலை ஒரு மனுஷனால் முழுமையாக சுதந்திரிக்க முடியாத நிலை இருந்தது. पूरी तरह से पाप को छुटकारा नहीं पा पाया है। ஆகவேதான் பிதாவான தேவன் தன் ஒரே மகன் இந்த பூமியிலே அனுப்பி நம் எல்லாருக்காக அவரை பலியாக ஒப்புக் கொடுத்தார். इसलिए परमेश्वर ने अपने इकलौता पुत्र को भी इस दुनिया में भेजा कि सारे पाप से छुटकारा पाने के लिए। நான் இப்படியாகத்தான் பார்க்கிறேன். और मैं ऐसे ही देखता हूँ அபிரகாமிடத்திலே இதோ உன் மகன் ஈசாக் எனக்காக பலி செலுத்தின்னு சொன்னபோது जब अब्राहम के सामने परमेश्वर ने बोला अब तेरा बेटा ईसाक को तू बलि चढ़ा மகன் ஈசாக்கையும் அவருடைய பணியாளர்கள் எல்லாரையும் அவன் அழைத்து கொண்டு போகிறான். और अब्राहम और ईसाक सब लोगों को बुलाकर लेकर जा रहा है மோரியா மலையை நெருங்குகிறார். और मोरिया के चट्टान के पास आया। தன் வேலைக்காரர்கள் எல்லாம் கீழே விட்டு தன் மகனையும் விறகுகளையும் அந்த எல்லாத்தையும் அது பலிக்குள்ளதை எல்லாம் கொண்டு போகிறான். और वहाँ देख रहे हैं कि अब्राहम सारे सेवक लोगों को नीचे छोड़कर लकड़ी और जो बलि की चढ़ाने के लिए क्या क्या जरूरत चीज है वो सब कुछ लेकर वो उस मोरिया चट्टान में के ऊपर जा रहा है। விறகு வைத்திருக்கிறான், கத்தி வைத்திருக்கிறான். और वहाँ देखे लड़की लकड़ी रखा है और चाकू रखा है ஆனா பலிக்கு தேவையான ஆட்டுக்குட்டி இல்லை. लेकिन मेढ़ा वहाँ नहीं है। மகன் ஈசாக் அப்பாட்ட கேக்குறான். और ईसाक अब्राहम से पूछ रहा है அப்பா இந்த ஆட்டு பலி செலுத்துறதுக்கு ஆட்டுக்குட்டி எங்க? बलि चढ़ाने के लिए मेढ़ा कहाँ है? அப்ப பாருங்க இந்த ஆபிரகாம் சொல்றாரு. और उस समय अब्राहम बोलता है கர்த்தர் பார்த்துக் கொள்வார், परमेश्वर देख लेगा। ஆனா இதுல என்னன்னா ஈசாக்கை பலி செலுத்தணும்னு சொன்ன உடனே இவன் மறுபடி எதுவும் பேசவே இல்லை. जब वो अब्राहम बोल रहा है ईसाक को बलिदान चढ़ाने के लिए लेकिन ईसाक ने फिर से एक भी जवाब नहीं दिया। ஒரு வார்த்தையும் பேசல. एक भी शब्द उसने उल्टा नहीं बोला। ஒரே ஒரு பிள்ளைதான், एक ही बेटा था। எனக்கு ஒரு பிள்ளை தானே இருக்கு, நான் பலியாக கொடுக்க முடியாதுன்னு சொல்லல. और उसने परमेश्वर जब पूछा तो अब्राहम ने उल्टा जवाब नहीं कि मेरा एक ही बेटा मैं नहीं दूंगा बलि के लिए। பிதாவானவர் சொன்னது அப்படியே கேட்டு போனா. लेकिन परमेश्वर ने जो बोला था उसको वो मानकर वो चला। தன் ஒரே பிள்ளையான ஈசாக் அப்படியே கொண்டு பலிபீடத்திலே கடத்தினார். और हाँ एक लौता पुत्र ईसाक को उसने बलि चढ़ाने के लिए लेकर आया था। அப்படி கடத்தின பொழுது கிடத்திட்டு பின்னால ஒரு கத்தியை எடுத்து அவனை அப்படியாக அவனை பலி செலுத்தும்படியாக வெட்டும்படியாக கையை ஓங்கின பொழுது और जब वो अब्राहम चाकू लेकर वो अपने ईसाक को बलि चढ़ाने के लिए काटने के लिए लेकर आया तो என்ன நடக்கிறதுனா கர்த்தர் அவனோடு பேசுகிறார். और उसी समय परमेश्वर ने उनसे अब्राहम से बात कर रहा है வானத்திலிருந்து சத்தம் உண்டாகிறது. और परमेश्वर वहाँ आकाश से बादलों से बात कर रहा है। அபிரகாம் உன் கையை அவன் மீது போடாதே என்று சொல்லுகிறார். और अब्राहम से बता रहा अपना तेरा हाथ उसके ऊपर मत डाल। அப்ப என்னன்னா கர்த்தர் சத்தத்தை கேட்டு திரும்பி பார்க்கிறான். और अब्राहम परमेश्वर की आवाज को सुनकर वापस फिर से मुड़कर देख रहा है। இருக்கிற முக்கிய இடையிலும் ஆட்டுக்கடாய் கடக்கிறது. और वहाँ देख रहे हैं कि इसमें एक मेढ़ा वहाँ पास में है। பலி செலுத்த அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி விட்டு வருகிறான். और उस मेढ़ा को उसने बलि चढ़ाया उसके बाद वो नीचे उतर कर பிரியமானவர்களே, और प्यारे लोग ஒரு சாதாரண மனுஷன்
அந்த பிதாவான சொன்னவனே ஒரு வார்த்தை சொல்லாம அபிரகாம் கீழ்ப்படிதலோடு போய் அந்த பலி செலுத்த போனதை கர்த்தர் கண்ட பொழுது उन्मेले और आश्चर्यपट्टु विட்டார் அதான் உண்மை और हम देख रहे हैं कि परमेश्वर जब अब्राहम को बोला तो अब्राहम ने उसको पालन किया तो परमेश्वर उसे देख रहा है இந்த மனுஷன் தான் பிள்ளைய பலியிட்டார் அப்படி முழு மனதோடு வந்திருக்கும்போது உலகத்தில் இருக்கிற எல்லா துமக்களையும் மீட்கும்படியாக என் மகனை நான் அனுப்புவது நியாயமானதல்லவா என்று நம் மீது அன்பு கொண்டார் और देख रहे हैं कि परमेश्वर ने उस एक मनुष्य ने अपने बेटे को बलिदान देने के लिए रखा है वैसे ही तुलना वो आगे जो परमेश्वर करने वाला है उस तुलना के बारे में बता रहा है அதான் யோவான் 3:14 தன் ஒரே குமாரனாகிய அவர் இயேசு கிறிஸ்துவை ஒருவரும் கெட்டு போகாதபடி இந்த பூமியிலே அனுப்பி நம்மை அவரை பலியாக்கினார் और इसी की वजह से परमेश्वर अपना इकलौता पुत्र को भेज रहा है कि दुनिया में सारे लोग उद्धार पाने के लिए पाप से छुटकारा पाने के लिए அதனாலே தான் அவருடைய அன்பு வெளிப்படுகிறது और इसकी वजह से उसका प्यार हम उनके प्रकट हो रहा है பிரியமானவர்களே प्यारे लोग அவர் பலியானார் वो हमारे लिए बलि आया बलि गया और हमारे लिए मरा था நமக்காக மரித்தார் वो हमारे लिए मरा था ஆனா முன்கூட்டியே அவர் சொன்னார் लेकिन वो पहले से ही बता दिया था மனுஷகுமாரன் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும் और जो मसीह है उस क्रूस पर चढ़ाया गया होना चाहिए அவன் மனுஷகுமாரன் மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் और वो क्रूस पर चढ़कर और मरण के द्वारा गुजरकर तीसरा दिन जी उठना चाहिए அப்படியாக அவர் சொன்னதை ஜனங்கள் மறந்து விட்டார்கள் और वो जो बोला था लेकिन लोगों ने उसको भूल गए சீஷர்கள் மறந்து விட்டார்கள் और उसके चेले लोग भूल गए ஆனால் பாருங்க இந்த நாட்களிலும் கர்த்தர் சொன்னபடியே அவர் நமக்காக ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார் மரித்தார் சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் और हम देख रहे हैं कि जो परमेश्वर ने बोला था उसके जैसे ही वो तीसरे दिन मरण के द्वारा गुजरकर तीसरे दिन जी उठा था அல்லேலூயா हालेलुया மாபெரும் விடுதலை உபவாச கூட்டம் மாதம் தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நடைபெறுகிறது. தேவ செய்தியாளர் திதீம் பீட்டர் பால் அவர்கள் சியோன் ஜெபக்கூடாரம் தொடர்புக்கு 9942466553 மற்றும் 908005899923